ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 26ஆம் பாசுரம். திருப்பாவைக்கு தனியன்னு ஒரு ஸ்லோகத்தை முன்னாடி சேவிப்போம். அதுல ஸ்தோதுமத்யாபயந்தி அப்படின்னு பராசர பட்டர் சாதிச்சாரு. அதுக்கு அர்த்தம், ஆண்டாள் பெருமாளை ஒரு மாலையால கட்டி வச்சு அதட்டி சொல்லி கொடுத்தாலாம், நாங்க உனக்கே உரிமை அப்படின்னு. அத இந்த பாசுரத்துல நம்ம நல்லாவே பார்க்கலாம். மாலே மணிவண்ணா, ஆண்டாளுக்கு மால் அப்படிங்கிற நாமத்து மேல அதிக பிரியம் போல, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை அப்படின்னு அனுபவிச்சா. மால் அப்படின்னா பக்தர்கள் மேல பித்தா இருப்பவரா. அப்படி இருக்கக்கூடிய மாலே மணிவண்ணா, எப்படி ஒரு மணிக்குள்ள இருக்க வெளிச்சம் நல்லா பிரகாசமா தெரியுமோ, அப்படி உனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, எங்க மேல வச்ச அன்பு நல்லா பிரகாசமா தெரியுது. நாங்க மார்கழி நீராட போறோம், மேலையார் செய்வனகள் இதுக்கு ஏது பிரமாணம் அப்படின்லாம் எங்க கிட்ட கேட்காத. எங்களுக்கு முன்னாடி இருந்த கோபிகைகள் செய்தாங்க, அதை நாங்க இப்ப செஞ்சுட்டு வரோம். இந்த விரதத்தை அனுஷ்டிக்க நிறைய பொருட்கள் வேணும், அதை இப்போ உங்ககிட்ட கேட்டு வாங்குறோம். ஞாலத்து எல்லாம் நடுங்க முரல்வண்ண பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்யமே. குருக்ஷேத்திரத்துல பார்த்தசாரதி பெருமாள் ஊதினந்த சங்கநாதத்தை கேட்டு கௌரவர் படையில இருந்த எல்லாருக்கும் மனதைரியமே நடுங்கி போச்சு. அப்படி உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் போல பெருசா பல சங்கங்கள் வேணும். சால பெரும்பறையே, பறைங்கிற வாத்தியம் வேணும். பல்லாண்டு இசைப்பாரே, எங்களுக்கு பல்லாண்டு, எங்களோட பல்லாண்டு பாட பல பேர் வேணும். கோல விளக்கு வேணும், கொடி வேணும். மார்கழி பனிக்காலம் இல்லையா, எங்க மேல பனிப்படாம இருக்க மேல்தட்டி விதானம் ஒண்ணு வேணும்னு கேட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு கண்ணன் யோசிச்சுட்டு நிக்கிறாராம், என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பாஞ்சஜன்யம், ஒரே ஒரு பறை வாத்தியம், பல்லாண்டு பாடக்கூட ஒரே ஒரு பெரியாழ்வார் தான் இருக்காரு, எப்படி நான் அவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. நாச்சியார் கண்ணனை பார்த்து ஆளு நிலையாய் அருள் அப்படின்னு உத்தரவு போடுறா. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், சிருஷ்டி எல்லாத்தையும் உண்டுட்டு ஒரு ஆழ இலை மேல ஒரு குழந்தையா உன் திருவடியை நீயே சுவைச்சு பார்த்துட்டு படுத்திருந்தியே, எங்களுக்கு நீ யாருன்னு தெரியாதா? இப்போ நாங்க கேட்டதை கேட்டபடிக்கு உண்டு பண்ணி கொடு அப்படின்னு சாதிச்சா. ஆண்டாள் ஏதோ சாதாரண கோல விளக்கு கொடியெல்லாம் கேட்டான்னு நினைக்க கூடாது. ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி பெருமாள் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் சங்க சக்கரம் முதல் எல்லாத்தையும் கொடுப்பாரோ, அதை இங்கேயே கொடுக்கணும் அப்படின்னு நமக்காக ஆணை போட்டு கைங்கரியை வாங்கி தந்தா. அவள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சென்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளு நிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். யதிராஜோ விஜயதே.